அட்மோஸ்னா லைக் அந்த இதுல கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு வரும். லைக் நியர் டு தட் வந்துச்சு. எக்ஸாக்ட்லினா அதே வந்துருச்சுன்னு அர்த்தம் சார். சரிங்க. அதாவது அட்மோஸ்னா கிட்ட போயாச்சு அது அது எடுக்கிறதுக்கு அந்த அழகு. கிட்ட போயாச்சு. அருமையான வேர்டு. இல்ல கரெக்ட். அதர் மீனிங் கரெக்ட். ஓகே ஓகே எக்ஸாக்ட்லி. கிட்ட போயாச்சு அப்படின்னா இன்னும் ரீச் ஆகல, ஆகலாம், ஆகாமையும் போகலாம். ஆகாம இப்போ அட்லீஸ்ட் ஒன்னுக்கு ஒரு மீனிங், அட்மோஸ்ட் ஒன்னோட மீனிங், எக்ஸாக்ட்லி ஒன்னோட மீனிங் நீங்களே சொல்லிட்டீங்க. இது ரெண்டுக்கும் எக்ஸாக்டா சொல்லிட்டீங்க. இது வந்து கண்டிப்பா எக்ஸாக்டா ஒன்னா தான் இருக்குறீங்க. இதுக்கு கிட்ட போகலாம், போகாம போகலாம். போனா 1, போகாம போனா 0. 0. இது அட்லீஸ்ட் ஒன்னா இருக்கலாம், இல்லைன்னா சுத்தமா இல்லாமலே அது போகலாம். வந்து அட்மோஸ்ட் தான். நீங்க கிட்ட போய் லைக் சுத்தமா இல்லாம போலாம் மீன்ஸ் இப்ப அந்த ரெட் டவல் மாதிரி தான் சார். ஒண்ணு அந்த அந்த ரெட்ல இருந்து ஒண்ணு வரலாம், இல்லைன்னா அந்த ரிமைனிங் 3-ஆ இருக்கலாம். அது வந்து அன்டில் ரெட் வந்து அது ஸ்டாப் ஆயிடும். அது எக்ஸாம்பிள் எடுக்க முடியாது. அது அட்லீஸ்ட் 1 ரேட் அதனோட மீனிங் வச்சு பாத்தீங்கன்னா வேற மீனிங் இருக்கு. இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சொன்ன மாதிரி தான் அட்லீஸ்ட் 1 ரேட், அட்லீஸ்ட் 1 ரேட் டவல் அப்படின்னு பார்த்தோம்ல, அட்லீஸ்ட் 1 ரேட் டவல். அப்ப அதுல டோட்டலா எத்தனை ரேட் இருந்தது நீங்க செக் பண்ண போறீங்க. டோட்டலா எத்தனை செக் இருந்தது? 4 ரேட் இருந்தது. அட்லீஸ்ட் 1 இருக்கலாம். அப்படி மீனிங் என்ன? இப்ப சொல்லுங்க. அந்த 7ல 1 இருக்கலாம். 1 இருக்கலாம். கண்டிப்பா 1 இருக்கலாம். கண்டிப்பா 1 இருக்க வேணும். ஆமா சார். அதிகமா போலாமா கம்மியா போலாமா? அட்லீஸ்ட் ஓட மீனிங். அட்லீஸ்ட் தான் கம்மியா தான். மினிமம் 1 இருக்கலாம். மேக்ஸிமம் 4 இருக்கலாம் சார். அது வந்து அட்லீஸ்டோட வரும். சரிங்களா? ஓகே சார். நீ சொன்னது வந்து வராம போகலாம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். வராம போகலாம் தான் 0. ஓகே. மொத்த 4 ரேட் இல்ல. அட்மோஸ்ட் 1 ரேட் இருக்கும். மேக்ஸிமம் ஒரே ஒரு ரேட் தான் இருக்கணும். ஓகே. அப்ப அதை விட கம்மி. அப்ப 1,0 ஒரு ரேட்டா இருக்கலாம் இல்ல 0 ரேட்டா இருக்கலாம். அப்ப எக்ஸாக்ட்லி 1 ரேட் அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு ரேட் டவல் தான் இருக்கும். இந்த மீனிங் தப்பு பண்ணுனா நம்ம ப்ராபபிலிட்டியோட கேஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பைனாமியல் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கேஸ் வந்து தப்பாயிடும். ஓகே சார். அப்ப இதை எப்படி ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிங்க? வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ப்ரீவியஸ் ப்ராப்ளமே சொல்லிட்டீங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் திரும்ப இன்செர்ட் பண்றேன். அழகா சொன்னீங்கனால திரும்ப அதே கொஸ்டினை இன்செர்ட் பண்றேன். அப்ப அந்த கொஸ்டின் வந்து நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத பாத்துங்க. இது இந்த கேஸ். பட் நம்ம என்ன பண்ண போறோம்? அட்லீஸ்ட்ங்கிற ஒரு அன்டில் பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் பாத்துக்கலாம். அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் நான். சரிங்களா? இதே கொஸ்டின் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை கேன்சல் பண்ணிட்டு ஓகே எக்ஸ் வந்து இந்த கொஸ்டின் இன்செர்ட் பண்றேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் இங்க இன்செர்ட் பண்றேன். அப்ப இதோட ஆன்சர் என்ன? அட்லீஸ்ட் சார். ஆமா அட்லீஸ்ட். அட்லீஸ்ட் 1 ரேட் டவல். ஒரு ரேட்டா இருக்கலாம். ஓகேங்களா? பிளஸ் ப்ராபபிலிட்டி 2 ரேட்டா இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். பிளஸ் ப்ராபபிலிட்டி 3 ரேட்டா இருக்கலாம். எதோட ஸ்டாப் ஆகும்? ரெட் டவல் வந்து எவ்வளவோ அப்ப ஸ்டாப் ஆகும். ஆமா சார். மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவோ அப்ப வந்து ஸ்டாப் ஆகும். அப்ப 4 ரேட்டா இருக்கும். இதோட ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? ஓகே சார். இந்த மாதிரி மீனிங் வந்து எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நோட் பண்ணுவாங்க. இந்த அட்லீஸ்டோட மீனிங் என்ன? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் நீங்க என்ன சொல்லிக்கிறாங்க? 1 சொல்லிக்கிறாங்க. அதனால இங்க 1 ரேட்னு சொல்றீங்க. சரிங்களா? ஓகே சார். அப்ப இதனோட வேல்யூஸ் நீங்க என்ட்ரி பண்ணா போதும். இதனோட ஆன்சர் வந்துரும். ஃபர்ஸ்ட் இது என்ன ஆச்சு? 1 ரேட். அப்ப 4/7 plus 2 rate 4/7 into 3/6. கரெக்டாமா? ஆமா சார். 3 rate 4/7 into 3/6 into 2/5. கரெக்டுங்களா? அடுத்தது 1/4 வரும், 2/5 வரும், 3/6 வரும், 4/7. இது வந்து அட்லீஸ்டோட கான்செப்ட். ஓகே சார். இதை கம்ப்ளீட் பண்ணா இதுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே சார்.
அடுத்து ப்ராபபிலிட்டியா எக்ஸாக்ட்லி போட்டுறேன். எக்ஸாக்ட்லி 1 ரெட் டவல்ஸ். எக்ஸாக்ட்லி மீனிங் என்ன? ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ ப்ராபபிலிட்டியா எக்ஸ் ஈக்குவல் டு 1 ரெட்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே சார். அப்ப டைரக்டா ஃபர்ஸ்ட் கெஸ் உங்களுக்கு ஒரே ஒரு டவல் வந்துருச்சு. அப்படின்னா டைரக்டா 4/7. அடுத்த ஐடியா என்ன? ப்ராபபிலிட்டியா அட்மோஸ்ட் அட்மோஸ்ட் 1 டவல்ஸ். எத்தனை டவல் எடுக்கிறீங்க? ஒரே ஒரு டவல் தான் எடுக்க போறீங்க. சரிங்களா? 1 ஓகே. ஆப்ஷன் தான் சொல்றீங்க. மித்த டவல் ரிப்ளேஸ்மெண்ட் தான் சொல்றீங்க. இது ஒவ்வொரு மீனிங்கும் மாறும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்னோட ஸ்டாப்னா இங்க 1 டவல் தான் வச்சுக்கீங்க. இங்க 4 வரைக்கும் போது டவல் இருக்குது. எத்தனை டவல் இருக்குதோ அத்தனை கேஸ் நம்ம போடுவோம். சரிங்களா? மொத்தமா 3 டவல் எடுக்கும்போது மாறுங்கிற கேஸ்லாம் வரும். அதுல மேபி ப்ராப்ளம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்து நான் அதை பார்க்கலாம். சரிங்களா? அட்மோஸ்ட் 1 டவல் என்ன? எய்தர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் ஒரு டவலா இருக்கலாம், ஆர் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 ரெட் டவலா இருக்கலாம். ஓகே. இதுக்கு என்ன? இது வந்து 4/7. 4/7. இது வந்து 0 ரெட்னா 0. 3/7. எல்லோ தானே? அப்ப ஆமா என்ன? சார். 1. 1ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? ஆமா. அட்மோஸ்ட் கேஸ் வந்து கண்டிப்பா ஒரு 1. டவல் கிடைச்சிரும். அப்ப இது வந்து 1ன்னு வரும். சரியாம்மா? ஓகே சார். இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே சார். அப்ப ப்ளீஸ் அட்மோஸ்ட் எக்ஸாக்ட்லியோட மீனிங் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இது மாதிரி ப்ராசஸ் அன்டில் ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்க. வித் ரீப்ளேஸ்மெண்ட், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னேன். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரே இடத்துல ஒரு சில இடத்துல ஸ்டாப் ஆயிடும். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அது போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப அது மாதிரி பைனாமியல் அண்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவாங்க. n இஸ் இன்ஃபினிட்டினா நீங்க பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். n இஸ் ஃபைனைட்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். சரி, அதனோட ஃபார்முலா என்ன சார்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ பார்க்குறோம். ப்ராபபிலிட்டியோட கேஸ் P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் x. என்ன ரேண்டம் வேரியபிளோ அது எத்தனை டைம் ரிப்பீட்டட் ஆகுதுன்னு பார்க்குறீங்க. NCX இது நீ கால்குலேட்டரே போடலாம். பையனுக்கு அதை பாருங்க பார்த்து. இது ஆல்ரெடி உனக்கு படிச்சிருப்பேன், பார்த்துக்கங்க. இது கால்குலேட்டர் போடலாம், போட்டிருப்பீன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. இல்ல NCX சார், நானே தான் சார் போடுவேன். நீயே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. P பவர் X Q பவர் N மைனஸ் X. சரிங்களா? இங்க வெரி இம்பார்ட்டன்ட், n வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x இருக்கணும். அண்ட் என்னோட வேல்யூ 0, 1, 2 போயிட்டு இருக்கணும். சரிங்களா? என்னோட வேல்யூ லெஸ் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் இருக்குன்னா அது லெஸ் தென் ஈக்குவல் டு சம் கேஸ்ல எடுத்துக்கலாம். சரிங்களா? என்னோட வேல்யூ 0 இருக்கக்கூடாது, x ஓட வேல்யூ 0 இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். சரிங்களா? x ஓட வேல்யூ 0 இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். மாத்தி சொல்லிக்கிறேன், n வந்து கிரேட்டர் தென் x ன்னு இருக்கும். சரிங்களா? ஓகே சார். என்னோட வேல்யூ வந்து கண்டிப்பா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 இருந்து ஸ்டார்ட் ஆகணும். சரிங்களா? x ஓட வேல்யூ 0 இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியாமா? அண்ட் P அண்ட் QR னா P வந்து அந்த ரேண்டம் வேரியபிள் என்ன சொல்றாங்களோ அது சக்சஸ். சரிங்களா? இப்போ காயின் சொன்னது பண்ணா காயின் வந்து நான் ரெட் வந்து சக்சஸ்னா ரெட் தான். சரி, காயின் வந்து கெட் வந்து சக்சஸ் சொன்னா நம்ம கெட் தான் நம்ம சக்சஸ்னு எடுக்க போறோம். சரிங்களா? ஓகே சார். சக்சஸ். சரிங்களா? QR னா ஃபெயிலியர். ஃபெயிலியர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? P plus Q equal to 1 இல்ல? அப்ப Q equal to 1 minus P. சரிங்களா? ஓகே சார். P வந்து சக்சஸ், Q வந்து ஃபெயிலியர். Q வந்து ஃபெயிலியர். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஓகே சார். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேர் என்னது? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஓகே சார். இதை வச்சுட்டு டேரக்டா உங்க ப்ராப்ளத்துக்கு போயிரு. இதை நோட் பண்ணிக்கங்க. இதை வச்சு நான் டேரக்டா ஒரு ப்ராப்ளத்துக்கு போயிடுறேன். உங்களோட கொஸ்டின் ஓகே சார். ஓகே சார். சரி. இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே சார். சார், கொஸ்டின் வந்து பைனாமியலா பாய்சானா இல்லை நார்மலா கொடுக்க மாட்டான். நாம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. இது என்ன கொடுத்துக்கிறோம், நாம எப்படி கண்டுபிடிக்கிறோம்?
residence, political party. இப்போ சாம்பிள் ரெசிடென்சி எவ்வளோ சொல்லிடுவாங்க 6 அப்படின்றாங்க சரிங்களா. 6. அது வந்து என்னோட வேல்யூ 6. ஓகேவாமா. ஆமா சார். இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க ப்ராபர்ட்டி ஆஃப் ரெசிடென்ஸ் பேரண்ட் அண்ட் சப்போர்ட் டு த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஏங்கிற ஒரு பார்ட் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க 0.7 சொல்லிக்கிறாங்க. அப்போ அதுதான் நம்மளுடைய சப்போர்ட்டுங்கிறது தான் நம்ம சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ப்ராபர்ட்டியோட வேல்யூ பி வந்து என்ன சொல்லிக்கிறாங்க 0.7 சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு தெரியும் P plus Q equal to 1, therefore Q equal to 1 minus 0.7 and Q equal to 0.3. ஓகேவா. ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சொல்லுங்க, நான் அடுத்தது புரிஞ்சு சார், புரிஞ்சு. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, இது என்ன, எப்படி இதை வச்சு நம்ம என்ன போட முடியும்? ஏன்னா கொஸ்டின் வந்து நம்மளுக்கு பைனாமில பாய்சனை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அப்ப என்னென்ன வேல்யூ கொடுத்துக்கலாம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீ தான் வந்து இந்த டெஸ்ட் வந்து நம்ம வந்து பைனாமிலா நார்மலா டிஸ்ட்ரிபியூஷனா எது நாம எடுக்க போறோம். சரிங்களா. அப்ப இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து பைனாமிலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணணும்னு நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா. கன்சிடர் த பைனாமிலி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா. பைனாமிலி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா தான் கொடுத்தேன். P of x equal to x, I equal to NCx P power x. சரிங்களா. Q power n minus x. சரி, இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்துக்கறாங்க? எக்ஸாக்ட்லின்னு ஒரு வேர்ட் கொடுத்துக்கறாங்க. கரெக்ட்டா? ஆமா சார். அப்ப எக்ஸாக்ட்லினா இப்பதான் உங்களுக்கு சொல்றது. எக்ஸாக்ட்லினா ஈக்குவல் அர்த்தம். சரிங்களா? ஆமா சார். எக்ஸாக்ட்லினா ஈக்குவல் அர்த்தம். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to 4 எக்ஸாக்ட்லி. அப்ப என்ன மீனிங்? இங்க x equal to 4னா இந்த x வருது பாத்தீங்க, இதனோட வேல்யூ வந்து 4ன்னு அர்த்தம். என்னோட வேல்யூ ஃபிக்ஸ்டு, என்னோட வேல்யூ எவ்வளவு 6ன்னு அர்த்தம். 6. ஓகே சார். அவ்வளவுதான். அப்ப அப்ளை பண்ணிடலாமா? அப்ப சொல்லுங்க. 6 C4 0.7 to the power 4. 6 minus 4 2. ஓகேங்களா. சரி, இது எப்படி போறது மேனுவலாவும் கத்து கொடுக்குறேன் அண்ட் கால்குலேட்டரையும் கத்து கொடுக்குறேன். இது எப்படி போடுறது அப்படின்னு இங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துறேன். NCx equal to n factorial divided by x factorial into n minus x factorial. இதுதான் ஃபார்முலா. இல்லைன்னா அதர்வைஸ் நம்ம ஈஸியான ஒரு ஐடியா கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து 6C2 அப்படி வருதுன்னா இது எப்படி எழுதுனா ஒரு ஈஸியான ஐடியா கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இங்க என்ன 2 இருக்குது, இங்க வந்து 6 இருக்குதா. அப்ப 6 into 5 ரெண்டு நம்பர். 6க்கு முன்னாடி இருக்கிற நம்பர். சரிங்களா. எத்தனை நம்பர்? 2 நம்பர் தான். 6 5 டிவைடட் பை கீழ வரும்போது 2 into 1 ன்னு எழுதுனா போதும். இதே என்னோட ஆன்சர். புரியுதுங்களா. இப்ப 6C3 ன்னு வருதுன்னா எப்படி எழுதுவீங்க? 3 நம்பர் எழுதணும். ப்ரீவியஸ் நம்பரா, இதுக்கு ப்ரீவியஸ் நம்பரா எழுதணும். சொல்லுங்க. 6 into 5 into 4 divided by 3 into 2 into 1. இதுதான் MCR ஓட ஈஸியான ஷார்ட்கட் ஃபார்முலா. இது வந்து எதை யூஸ் பண்ணி போடுவீங்க? மேனுவலா வச்சு போடலாம். சரிங்களா. இது கட்டாயிரும் 6 அப்ப 20 ன்னு ஆன்சர் வரும். 63 னா 62 னா இது கட்டாயிரும் அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 15 கிடைக்கும். சரியாமா. சார் இப்ப 6C1 ன்னு வந்துச்சுனா எப்படி சார்? 6C1 ன்னு வந்துச்சுனா அதோட வேல்யூ 6 டிவைடட் பை 6C0 ஓட வேல்யூ என்னன்னா 1. இத மறந்துறாங்க. 6C0 ஆவும் 6C6 க்கு வந்தாலும் இதோட வேல்யூ என்ன 1. சாரி 1. ரெண்டோட ஆன்சர் என்னது 1. இது ரெண்டோட 6C1 க்கு நம்ம ஒண்ணுமே மல்டிப்ளை பண்ணலாம். அதால ஒரே ஒரு டைம் இங்க பாருங்க, இங்க ரெண்டு டைம் அப்படினா ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு இது ப்ரீவியஸ் டைம். கரெக்ட்டா? இதுக்கு இது ப்ரீவியஸ் டைம். ஓகே சார். இப்போ 1 க்கு ப்ரீவியஸ் டைம் இல்ல 0 ன்னு போட கூடாது. அவ்வளவுதான். நமக்கு இன்டிஜர் எடுக்கணும். n வந்து இன்டிஜர் தான் எடுக்கணும். அப்ப 6 மட்டும் தான் எடுக்கணும். சாரி, n வந்து நேச்சுரல் நம்பர் தான் எடுக்கணும். ஹோல் நம்பர் எடுக்க முடியாது. அவ்வளவுதான். இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் இல்ல. ஏன்னா 1 ன்னு வந்தறனால ப்ரீவியஸ் நம்பர் இல்ல. அதனால 6 அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். சப்போஸ் இங்க 0 ன்னு வந்துச்சுனா டைரக்டா ஆன்சர் என்ன பண்ணுவீங்க? 1 ன்னு போட்டுருங்க. ஓகே சார். நீங்க இவ்வளவு சொதப்பாதீங்க சார். கால்குலேட்டர் சொல்லி கொடுங்க சார். ஏன் சார் இவ்வளவு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறீங்கன்னா கால்குலேட்டர் எடுத்துக்கங்க. ஷிஃப்ட் டிவைட் அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கு பாருங்க. இப்போ எனக்கு ஷிஃப்ட் வேணுமா? ஒரே நிமிஷம். எனக்கு 6C4 வேணும். இங்க 6C4 தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 6 பிளஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் என்ன சார் பண்ண 6 கிளிக் வெறும் ஷிஃப்ட்
இப்ப வந்து நீங்க வந்து இதுக்கு கால்குலேட் போட போறீங்க. 6C4க்கு கால்குலேட் போட போறீங்க. ஆமா ஃபர்ஸ்ட் சார். நம்பர் வந்து 6 பிரஸ் பண்ணிக்கங்க. ஓகே சார். இப்ப ஷிஃப்ட் அமுத்திட்டு டிவைட் இருக்குதுல்ல, டிவைடுக்கு மேல எல்லோ கலர் என்ன குடுத்துருக்கான் பாருங்க. NCR சார். அவ்வளவுதான். ஷிஃப்ட் அமுத்தி அந்த டிவைட் அமுத்திருங்க. ஓகே சார். அப்ப 4 அமுத்துங்க. அடுத்து வந்து நம்பர் 4 அமுத்திருங்க. ஈக்குவல் அமுத்துங்க. ஓகே என்ன சார். ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 15. அவ்வளவுதான். ஓகே சார். இது 63 போட்டு பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணும் 63 போட்டு பாருங்க. 20 வருதான்னு பார்க்கலாம். 63 சார். ம். ஆமா சார். அவ்வளவுதாம்மா. இதுதான் என்சிஆரோட கான்செப்ட். சரிங்களா? ஓகே சார். அப்ப இத வச்சு நம்ம 1 பை 1 போட்டலாம். 0.7 ஸ்கொயர் அண்ட் சரி 7 பவர் 4 அத கம்ப்ளீட் பண்றாங்க. 7 பவர் 4 சார். அண்ட் 0.7. 0.3 ஸ்கொயர். ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 0.2401. இன்டு 15 இருக்குதுல்ல. ஓவரால் போட்டுருங்க. இது ஃபுல்லா ஓகே போட்டுருங்க. இது ஃபுல்லா போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 15 into 0.7. So 0.324. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஓகேவா? ஓகே சார். செகண்ட் கொஸ்டின் எப்படி கண்டுபிடிப்ப? Less than 4. லெஸ் தென் 4னா எங்க இருந்து எடுக்க வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? லெஸ் ஓகே தென் சார். 4னா எங்க இருந்து நான் கீழ வரேன். கீழ வந்து போட்டத முடிச்சு பாருங்க. உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிக்கிற கொஸ்டின். ஓகே சார். நீங்க சொல்லிட்டீங்க லெஸ் தென் 4. அப்ப லெஸ் தென் 4னா எத்தனை கேஸ் வரும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு அப்படி சப்போஸ் கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி டேபிள் போட்டுக்கங்க. அது மீன்ஸ் ரியல் லைன். இங்க 0 இருக்கும், இங்க 1 இருக்கும், இங்க 2 இருக்கும், இங்க 3 இருக்கும், இங்க 4 இருக்கும். சார் லெஸ் தென் 1னா லெஸ் தென் 4னா எனக்கு தெரியாது சார் என்னன்னா இதை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நம்பர் இருக்குதோ அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த வேல்யூ மட்டும் போதும். மொத்தம் 4 கேஸ் இருக்குது. ஓகே சார். அப்ப என்ன பண்ணுவீங்க? சேம் ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 4. அதனால தான் இது 4 மார்க் கொடுத்துருக்காங்க. 4 கேஸ் போடணும் பார்த்துக்கோங்க. ஓகே சார். அப்ப ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்ப x equal to 0 என்ன கிடைக்கும்? n வந்து 6 தான். நல்லா பாத்துங்க. இதுக்கு ஆமா n சார். 6, 1. p வந்து 0.7 and q வந்து 0.3 தான். அப்ப இத ஒவ்வொரு கேஸ்க்கா போட்டா சரி இல்ல ஒண்ணா சேர்ந்து போட்டா சரி. என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு கேஸ்க்கா போட்டுட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? nc0 6c0 into 0.7 whole power 0 கரெக்ட்டுங்களா? ஆமா சார். 0.3 whole power 6. இது ஃபர்ஸ்ட் கேஸ். Probability of x equal to 1 6c1 0.7 whole power 1 into 0.3 whole power 6 minus 1 வந்து 5. கரெக்டா? ஆமா சார். அடுத்த கேஸ் பார்த்தலாமா? ஓகே சார். அடுத்து probability of x equal to 2 6c2 0.7 power 2 into 0.3 whole power 4 சார். ஆமா சார். அடுத்து probability of x equal to 3 கரெக்டாமா? 3. ஆமா சார். 6c3 0.7 whole power 3 into 0.3 whole power 2. ஓகேவா? ஓகே. கம்ப்ளீட் பண்ணி சொல்றேன் என்ன சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக போடுங்க. போட்ட பின்னாடி என்ன வரும்னு பாருங்க. அப்போ அதுலேருந்து நம்ம எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். ஓகே. நீங்க ஒரே டைம் கூட கால்குலேட் பண்ணி ஒரே டைம் கூட நீங்க கால்குலேட்டர் போட முடியும். இது ரொம்ப ஈஸியானது. நீங்க கால்குலேட்டர் என்ட்ரி பண்ண தேவையில்ல. இதனோட ஆன்சர் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. இதனோட ஆன்சர் 1ன்னு தெரிஞ்சிச்சு. இதை போய் மற்ற கால்குலேஷன் அதே மாதிரி 0.3 into root 6 வந்து
ரூட் 6 ரூட் 6 எதுக்கு அப்படி? Sorry, sir, to the power 6, sir. அது மாதிரி பார்த்து போடுங்க. Sir, 7.329 into 10 to the power 0.4 காமிக்குது sir. இன்னொரு சொல்லுமா? 7. 7.29 into 10 to the power -04 காமிக்குது sir. போருன்னு காட்டுதா? ஆமா sir, 04. அப்போ மீனிங் என்ன? 4 டெசிமல் முன்னாடி பின்னாடி வந்து வைக்கணும். பார்க்கலாமா? அப்போ Okay. 0.1 2 3 7க்கு 1 4 ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதே இதோட ஆன்சர். Okay sir. 4 டெசிமல் வருதான் பார்த்துக்குங்க. 1 2 3 4 இன்டிஜருக்கு வரதுக்கு இந்த இடத்துல வரதுக்கு 4 டெசிமல் இருக்கணும். அவ்வளோதான் மீனிங். வந்துருச்சா? இப்போ நான் வெறும் 7.29 மட்டும் எழுதினா தப்பா சார்? கண்டிப்பா தப்பு. ஏண்டா 729ம் இந்த வேல்யூ உனக்கு ஈக்குவல் தான். இல்ல சார், இன்டூ 10 to the power அப்படி எழுதிக்கோ. 7.29 into 10 to the power -4 எழுதிக்கோ. அது கரெக்ட். இது எழுதாம எழுதுனா தப்பு. ஓகே. நீ கால்குலேட்டர் தானே போடுற, நீங்க ஒண்ணாவே போட்டு ஆட் பண்ணி போட்டுக்கோ. தனித்தனியா போட கூட தேவையில்ல, கால்குலேட்டர் தானே போடுறீங்க. ஆமா சார். இதனோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் இதனோட ஆன்சர் எழுதிக்கங்க, அப்புறம் கால்குலேட்டர் ஒண்ணா போட்டுருங்க. ஓகே. இதனோட ஆன்சர் வரும் 6 into 5 divided by 2. 3 னா 15 வரும். இது வந்து ஆல்ரெடி போட்டது 20 வரும். அப்ப ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரே டைம் பெரிய கால்குலேட்டர் தானே, ஒரே டைம் நீங்க அப்படியே கம்ப்ளீட் பண்ணி போட்டுங்க. சரி, ஓகே சார். 0.7 0.7 கூட 0 எனிதிங் பவர் 0 வந்து 1 தெரியும். அப்ப இது நீங்க முடிச்சிடலாம். இது 0 1 வரும். அப்ப டக்கு டக்குன்னு போட்டுருங்க. 0.3 பவர் 6 plus 6 into 0.7 into 0.3 power 5 plus 15 into 0.7 square plus into 0.3 power 4 2 வரைக்கும் மட்டும் அடுத்து 3 20 into 0.7 power 3 into இது 3 வரும், பவர் 3 வரும், 2 போட்டுக்கிறேன், பவர் 3 வருமா? ஏன்னா 6 வரும், பவர் 3 வரும். 0.3 பவர் 3. ஓகே, எனக்கு வந்துச்சு. உனக்கு என்ன ஆன்சர் சொன்னீங்கன்னா நான் ஒரே இதில் போட்டேன், நீங்கள் ஒரே இதில் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்தா நம்ம முடிச்சுக்கலாம். So 0.255. வெரி குட். ஸோ அதான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அதே தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 0.257. 0.257. திஸ் இஸ் ஆன்சர். அப்போ லெஸ் தென் கிரேட்டர் தென் எல்லாமே உனக்கு மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நோட் பண்ணிங்க. 2021 சரி 2021 to 2022 இருக்கக்கூடிய கான்செப்ட். சரிங்களா? ஓகே சார். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இதனோட ஐடியா. மேலே எதாவது காப்பி பண்ணிட்டேமா? இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அது பண்ணிட்டேன் சார். இந்த பார்க்கலாம் காப்பி பண்ணிட்டியா? ஓகே, இதை கொஞ்சம் ஓவராக பார்த்து பண்ணிட்டு 8 மார்க் 7 மார்க்மா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இது பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு கொஸ்டினை மெர்ஸ் பண்ணி கேட்டுக்கிறேன். மீன் பேரிங்ஸோட மெர்ஸ் பண்ணி கேட்டுக்கிறாங்க, அதனால் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க.